Hello friends, welcome back to Gigi's Home Bakes. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மில்க் சாக்லேட் ப்ரௌனி தான் பார்க்க போறோம். அது ராகி மாவு வச்சு பண்ண போறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனிஸ் நார்மல் ப்ரௌனிஸ் டார்க் காம்பவுண்ட்ல செய்யறதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸே இருக்காது. டேஸ்ட் வைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். எப்பவுமே வந்து பவுடர் சுகர் நாட்டு சர்க்கரை ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்ல எடுத்துக்கோங்க. டோட்டலா 150 கிராம்ஸ் வரணும். 75 நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ராகி மாவு கொக்கோ பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் கொக்கோ பவுடர் வந்து இதில் 19 கிராம்ஸ் வரைக்கும் தான் காமிச்சிருக்கேன். இன்னும் வந்து 30 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதை நம்ம ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக் ஆட் பண்ணி நம்ம நார்மலாக எப்படி வந்து ப்ரௌனிக்கு வந்து பீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பீட் பண்ணணும். நீங்கள் வீடியோ பார்த்து நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரௌனிஸில் வந்து நிறையா பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து தண்ணி வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டே வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தண்ணி கொதிக்கும் போது அந்த தண்ணியோட ட்ராப்லெட்ஸ் வந்து சாக்லேட்ஸில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாக்லேட் சீஸ் ஆயிரும் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபுல்லாக கட்டி ஆயிரும். இது வந்து எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிகிட்டே வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து மெல்ட் பண்ணுவேன். அப்போ அது வந்து என்னாகும்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் வந்து நம்மளுக்கு அந்த தண்ணி வந்து பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே அது ஃபுல்லாக சீஸ் ஆயிரும். அது வந்து எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதனால என்ன பண்ணுங்கன்னா பாயிலிங் வாட்டர் வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சு நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆயிரும். அதே மாதிரி ஓடிஜிலோ அவன்லேயே வச்சு நீங்கள் சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸுக்கு எடுத்து நம்ம மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ராகி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கனால நார்மலான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த கவுனி அரிசி ராகி மாவு இந்த கோதுமை மாவெல்லாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு திக்காயிரும் பேட்டர். ஸோ அது வந்து ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. இப்போ அதை வந்து நல்லா லெவல் பண்ணிவிட்டு சாக்கோ சிப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து 175 டிகிரியில் வந்து நீங்கள் ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா சூப்பரான மில்க் சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆயிரும். இது ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாக்லேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால அந்த சாக்லேட் வந்து டாமினேட் பண்ணிடும் அந்த ராகி ஃப்ளோரோட அந்த டேஸ்ட்டு. சாப்பிட்டாலே அப்படி கரையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதே கிரிங்கிள் டாப்போட சூப்பராக ப்ரௌனி வந்து கிடைக்கும். பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. பை.